வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மாதம் 1000 ரூபாயில இருந்து இப்போ புதிதாக 2500 ரூபாயா மாத்த போறதா சொல்றாங்க இல்லையா? இத பத்தி இப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கு. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, புதுசா என்னென்ன விதிகள் வந்திருக்குன்னு இந்த அலசல்ல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். உங்க குடும்பத்துல இந்த உரிமை தொகை கிடைக்க என்னென்ன தகுதிகள் வேணும்னு வாங்க டீடைலா பார்க்கலாம். சரி, தயங்காம அப்படியே விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற செக்லிஸ்ட் இதுதான். புதிய 2500 ரூபாய் திட்டம், தகுதியான ரேஷன் கார்டுகள், நிராகரிப்பு விதிகள், வயசு வரம்பு, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் பத்தின விவரங்கள். இத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். பகுதி 1. புதிய 2500 ரூபாய் திட்டம். இதுல பயனாளிகளோட எண்ணிக்கை எப்படி அதிகமாக போகுதுன்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் சுமார் 1,30,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. ஞாபகம் இருக்கா? இப்போ முன்மொழியப்பட்டிருக்கிற புதிய திட்டத்துல அது மாதம் 2500 ரூபாயா உயரப்போகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. முழு பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே ஜூன் மாசத்திலிருந்து இடைக்காலமா 1500 ரூபாய் கொடுக்கப்படலாம்னு தகவல்கள் வந்திருக்கு. 70 லட்சம். ஆமாங்க, சரியாதான் கேட்டீங்க. பழைய லிஸ்ட்ல இருந்த இறந்தவர்கள் அப்புறம் தகுதியற்றவர்களெல்லாம் நீக்கின பிறகு புதுசா சுமார் 70 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்துல சேர்க்கப்பட இருக்காங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய விரிவாக்கம். இதனால என்ன ஆக போகுதுன்னா, மொத்தமா 2 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு இந்த உதவி போய் சேரப்போகுது. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, போன தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆன ஏழை பெண்களுக்கும் இது ஒரு நல்ல செகண்ட் சான்ஸ். ஃபைனல் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதுக்கான முழுமையான ஒப்புதல் கிடைச்சிடும். அடுத்த பகுதி 2. எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு இந்த தகுதி இருக்கு? அந்த 3 இலவச அரிசி கார்டுகள் என்னன்னு பாப்போம். இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகுறதே இந்த 3 கார்டுகள் தாங்க. AAY, PHH அப்புறம் NPHH. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இலவச அரிசி வாங்குற எல்லா கார்டுகளுக்கும் இது பொருந்தும். இப்போ இந்த AAY கார்டு பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இது மத்திய அரசோட திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி கொடுக்கற கார்டு இது. இந்த மாதிரி இலவச அரிசி வாங்குற குடும்பங்களுக்கு தான் இந்த திட்டத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். சரி, இப்போ உங்க கார்டு எந்த வகைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஈஸி. உங்க ரேஷன் கார்டு எடுங்க. அதுல குடும்பத் தலைவர் போட்டோ இருக்கும்ல, அதுக்கு நேர் கீழே பாருங்க, இங்கிலீஷ்ல சில எழுத்துக்கள் பிரிண்ட் ஆயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதை படிக்க சிரமமா இருந்தா தயங்காம பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பகுதி 3க்கு வருவோம். ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இது. நிராகரிப்பு விதிகள். அதாவது யாருக்கெல்லாம் இது கிடைக்காது. ஒரு பக்கம் இலவச அரிசி வாங்குறவங்க தகுதியானவங்கன்னு பார்த்தோம். ஆனா மறுபக்கம் வெறும் சக்கரை மட்டும் வாங்குற கார்டு வச்சிருக்கீங்களா, இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி கார்டு வச்சிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த திட்டம் கட்டாயம் பொருந்தாதுங்க. இவங்க எந்த ஒரு நலத்திட்டத்திலையும் பயன்பெற முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்ல, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு இன்னும் சில முக்கிய காரணங்களும் இருக்கு. உங்ககிட்ட சொந்தமா கார் இருந்தாலும், 5 ஏக்கருக்கு மேல நிலம் இருந்தாலும், இல்ல நீங்க இன்கம் டாக்ஸ் கற்றவரா இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அப்புறம் மிக முக்கியமா, கணவன் மனைவி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அரசு வேலையில இருந்தாலும் இந்த உதவித்தொகை கிடைக்காது. இதுல இன்னொரு அளவுகோல் என்ன தெரியுமா? 500 யூனிட் மின்சாரம். ஆமாங்க, உங்க வீட்டு கரண்ட் பில் மாசம் 500 யூனிட்டை தாண்டுச்சுன்னா நீங்களும் தகுதியற்றவர்களா தான் கருதப்படுவீங்க. ஏசி மாதிரி அதிக மின்சாரம் இழுக்கிற பொருட்களை யூஸ் பண்ற வசதியானவங்களை ஃபில்டர் பண்ணதான் இந்த ரூல். இதையும் அரசாங்கம் ரொம்ப தீவிரமா செக் பண்ணுவாங்க. பகுதி 4. வயசு வரம்பு அப்புறம் அதற்கான மாற்று வழிகள். வயசு விஷயத்துல இவங்க ரொம்பவே கராரா இருக்காங்க. 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இந்த 2500 ரூபாய்க்கு அப்ளை பண்ண முடியும். 60 வயசுக்கு மேல இருந்தா அவங்க பேரை கரண்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரூல் படி ஒரே ஆள் 2 வெவ்வேறு நிதி உதவி திட்டங்கள்ல ஒரே நேரத்துல பணம் வாங்க முடியாது. அப்போ 60 வயசு தாண்டினவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்கலாம். அவங்க முதியோர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு அது மாசம் 1200 ரூபாயா இருக்கு. அதுவும் இல்லாம சீக்கிரமே இந்த தொகையும் அதிகமாக போறதா ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. சோ முதியவர்கள் அந்த திட்டத்துல ஈஸியா பயன்பெறலாம். பகுதி 5. பேங்க் அக்கவுண்ட் மற்றும் முக்கியமான தேதிகள். இதுதான் நம்ம அலசலோட கடைசி கட்டம். பணம் உங்க கைக்கு சரியா வந்து சேர என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். 500 ரூபாய். இது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எப்பவுமே மினிமம் பேலன்ஸா இருக்கணுங்க. நிறைய பேரு ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்க மாட்டோம். ஏடிஎம் சார்ஜ், SMS மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு மாசம் பேங்க்ல பணம் பிடிப்பாங்க. உங்க அக்கவுண்ட்ல காசு இல்லைன்னா கவர்மெண்ட் போடுற இந்த உதவித்தொகையில இருந்து அந்த காசை ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிடுவாங்க. இத தவிர்க்க ஒரு 500 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இப்போ ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன், எப்படி லிங்க் பண்றதுன்னு கவனமா கேட்டுக்கோங்க. ஸ்டெப் 1, ஒரு நல்ல பேங்க் அக்கவுண்ட்டை ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, உங்க ஆதார் கார்டை அந்த அக்கவுண்டோட லிங்க் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3, இது ரெண்டையும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஒரே ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணணும். உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஓடிபி, பணம் வந்த மெசேஜ்னு எல்லாமே அந்த ஒரு நம்பருக்கு தான் வரும். சரி, பணம் எந்த தேதியில வரும்? ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி. புது பட்ஜெட்ல வேற ஏதாவது அறிவிப்பு வர்ற வரைக்கும் வரப்போற இடைக்கால 15,000 ரூபாயா இருந்தாலும் சரி, இனி வரப்போற பேமெண்டா இருந்தாலும் சரி, இந்த 15ஆம் தேதிங்கிறது ஒரு நிலையான தேதியா இருக்கும்னு உறுதிப்படுத்திருக்காங்க. அதனால எந்த கவலையும் வேண்டாம். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கோடி பெண்களுக்கு மாசம் இப்படி ஒரு உதவித்தொகை அவங்க கைகளுக்கே டைரக்டா போகும்போது, அவங்க குடும்ப பொருளாதாரத்துல இது எவ்ளோ பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும், நம்ம உள்ளூர் பொருளாதாரத்துல இது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான அலசல்ல சந்திப்போம்.